கோவிலுக்கு போகலாமா எங்கன்னு தானே பார்க்கிங்க. சனிக்கிழமை அதுவுமா நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்தேன். நினைத்ததை முடித்த விநாயகர் கோயிலுக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் அடிக்கடி போவேன், ரொம்ப நாள் ஆகிட்டு போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளையாரை தேடிச்சு உடனே போயிட்டு போன உடனே பிள்ளையார்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. நம்ம ஐயரும் நமக்கு தர வேண்டியதெல்லாம் தந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க தந்த விபூதி குங்குமத்தெல்லாம் வச்சுட்டு கொடுத்த பிரசாதம் கற்கண்டையும் ஒரே வாயில போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறமா அங்கிருந்து எழும்பி பிரசாதம் வைக்கிறதுக்காக அங்க தனியா பேப்பர்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணு எடுத்துட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தலாம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். பிரகாரம் பாக்குறதுக்கே அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா சூப்பரா இருக்கும். நமக்கு அப்படி ஒரு மன நிம்மதியை தரும். அங்க போனாலே பின்னாடியும் ஒரு 3 சாமி இருக்காங்க. குட்டி பிள்ளையாரும் அங்கே இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அங்க இருந்து நேரா நடந்து முருகரை பார்க்க போயாச்சு. முருகரை கும்பிட்டுட்டு அப்படியே நேரா நடந்து கோவில் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் நான் மெல்ல தான் போவேன். நினைத்ததை முடித்த விநாயகர் கோயில்ல என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா மன நிறைவா கும்பிட்டா எந்த சாமினாலும் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது நினைத்ததை முடித்த விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 5 நிமிஷம் இருந்துட்டு அப்புறமா கோயில்ல இருந்து கிளம்பியாச்சு. வெளியே போனா வெயில் 9 மணிக்கே 12 மணி மாதிரி அடிக்கும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.